ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம முடியாதுங்கிறத எப்படி முடிச்சு காட்டுவோம் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி நியூஸில் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னை பாதிச்சுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 26 வயசு மிக்க ஒரு ஆந்திர இளைஞர் யுஎஸ்ஏல சிக்காகோங்கிற இடத்துல தற்கொலை பண்ணிக்கிட்டதா. அதாவது எந்த வேலையும் தனக்கு கிடைக்கல, கடன் சுமை இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இந்த முடிவெடுத்திருக்காங்க. அதாவது இறந்து போகிறவங்கள 67% வரைக்கும் 18 டு 45 வயசு இருக்கிற ஒரு யங்கான அடல்ட்ஸாக தான் இருக்காங்க. இவங்க ஏன் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்களோட கடன், இல்லை அப்படின்னா வேலையின்மை. இதெல்லாம் ஈஸியாக நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை நமக்குள்ளே தான் வளர்த்துக்கணுங்க. அப்படி இல்லையா, யார்கிட்ட சொல்ல முடியுமோ சொல்லலாம். என்ன வளம் இல்லை இந்த நாட்டில், நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு தவறான முடிவெடுக்கணும்? மற்ற மாநிலத்திலேருந்து கூட நம்ம நாட்டில் பிழைச்சிக்கிறாங்க. ஆனால் நம்மளோட உயிரை அநியாயமாக விடுறது நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம்னு யோசிச்சு பாருங்கள். எனக்காக யாருமே இல்லைன்னு நீங்கள் நினச்சாலும் இன்றைக்கி எவ்வளவோ செல்ஃப் மோட்டிவேஷன் புக்ஸ் இருக்குது. இல்லை நம்மளோட ஃபோன்லேயே பார்த்துக்கலாம். ஏதாவது ஒன்று செஞ்சு நம்மளை நாம தாங்க தைரியப்படுத்திக்கணும். நம்மளுக்காக மற்றவங்க வருவாங்க, நம்மளை கேட்பாங்க அப்படின்னு இந்த ஒரு பிஸியான உலகத்தில் அடுத்தவங்களோட தயவை நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. அடுத்தவங்க நம்ம குற்றமும் சொல்ல முடியாது. செல்ஃப் மோட்டிவேஷன் தான் பெஸ்ட்டு மோட்டிவேஷன். இப்போ நீங்கள் வாழ தகுதியானவங்க நீங்கள் நம்பணும். நம்பிட்டீங்களா? அடுத்தது உங்கள் குறிக்கோளை செட் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு விஷயத்தை படித்து அதில் முன்னேறுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதை கற்றுக்கிட்டு அதிலிருந்து செயல்படுத்த ஆரம்பிங்க. பல தவறுகள் வரதான் செய்யும், அதை நோக்கி நீங்கள் ஓடிட்டுருக்கிறப்ப. இருந்தாலும் பரவாயில்ல, இது நம்மளுடைய தவறு, நம்ம தான் திருத்தி எழுந்து திரும்பவும் ஓடணும். ஒரு சின்ன சக்ஸஸ் உங்கள் வாழ்க்கையவே மாற்றிடும். அதனால் எப்பயுமே பாசிட்டிவாக இருங்க, நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.